கால் ஷீட்டை ஒரே கால் ஷீட்டா கொடுக்க சொல்லி எம்ஆர் கேட்டவும் அது முடியாது 10 நாளா பிரிச்சு தரதா எம்ஜிஆர் சொன்னதாகவும் தகவல் சொல்றாங்க. இதை தொடர்ந்து இருவருக்குமே, அதாவது எம்ஆர்ஆருக்கும் எம்ஜிஆருக்கும் வாக்குவாதம் அங்க ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போதே எம்ஆர் ராதா எந்திரிச்சு நடந்ததா சொல்லப்படுது. அதுக்கு எம்ஜிஆர் கேட்டதுக்கு, வயிறு சரியில்லை ராமச்சந்திரா, நான் வாசு வீட்டில் கீரை குழம்பு சாப்பிட்டேன், அது சாப்பிட்டது சேரல, அதனால கொஞ்சம் நடக்கிறேனே அப்படின்ட்டு. அப்படி நடந்து எம்ஜிஆருக்கு பக்கவாட்டில் போன எம்ஆர் ராதா கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரை சுட்டதா சொல்றாங்க. இதுல எம்ஜிஆருக்கு காது பக்கத்துல காதை உரசி கொண்டு குண்டு உள்ளே புகுந்ததா சொல்றாங்க. காதுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துல குண்டு பாஞ்சு குண்டு உள்ள போயிருது. ரத்த வெள்ளத்துல எம்ஜிஆர் சரிஞ்சு விடுகிறார். இதை பார்த்த வாசுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியாக எம்ஆர் ராதாவை போய் தடுக்கிறாரு. தடுத்த அடுத்த செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாத எம்ஆர் ராதா வாசுவை தள்ளி விட்டுட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால